நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாட் யூ சே இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அது முடிச்சிடலாம், பட் இட்ஸ் ஐ டேக் 2 minutes only. லாஸ்ட் 6 monthஸில் ஏர்போர்ட் அண்ட் சபர்ப்ஸ், முக்கியமாக ஏர்போர்ட் பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். இந்த 6 பேரும் கார்டியக் அரெஸ்ட் வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃப் ரெசசிடேட் பண்ணி வந்தாங்க. அதில் 3 பேர் உயிர் தவறிட்டாங்க. only 3 people we could save. அண்ட் நாங்கள் அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 3 பேர் who we were able to save were resuscitated immediately. மிச்சம் இருக்கிற 3 பேர், one guy was arrested when the aircraft is on the bay. அப்புறம் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போய் ரெசசிடேட் பண்ணி சிபிஆர் கொடுத்து co-passengers, they may be trained, they may not be trained. அதுக்கப்புறம் அவர் உயிர் புறக்க வச்சு அப்புறம் நம்ம ஆம்புலன்ஸ் ஏற்றி காவிரியில் வந்தது. ஸோ த டைம் வாஸ் வெரி க்ரூஷியல். அந்த பொழைச்சவங்களும் பொழைக்காதவங்களும் 50-50 பார்க்கும்போது பொழைச்சவங்களுக்கு எல்லாமே ஒரு 3 minutes 4 minutesக்குள்ளே ரெசிடேட் பண்ண முடியுது. ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒரு அட்டெண்டர் அட்டென்ஷன் கிடச்சிது. vis-a-vis the other group 3 people who actually received the resuscitation after 10 or 15 minutes. Please understand, 10 minutes தான். 10 minutes is not a huge time. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு 6-7 நிமிஷம் தான். அந்த 6-7 நிமிஷத்துக்குள்ளே உயிர் தவறி இருக்குது. இது திஸ் எஸ்பெஷலி ஐ ஆம் டாக்கிங் அபவுட் பேசஞ்சர்ஸ் ஹூ போர்டட் ஃப்ளைட் த்ரூ சென்னை ஏர்போர்ட் ஆர் அரைவ்ட் இன் சென்னை ஏர்போர்ட். இது லாஸ்ட் ஒரு 6 monthஸில் நம்ம ஏர்போர்ட்லேயே நடந்த விஷயம். ஸோ இது நாங்கள் ரொம்ப பிகாஸ் ப்ரிவெண்டபிள் டெத்ஸ் இதை அவாய்டபிள் பண்ண முடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் வி வாண்டட் டு கண்டக்ட் சச் அ மீட்டிங் to improve the public awareness. And sir, as morning sir சொன்னார், we want to go all out and support Kaveri's initiative to save lives. இது ஒன்றுமே கிடையாது. அதாவது சடன் கார்டியக் டெத்துன்னு சொல்கிறது, அதாவது திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் வருது, எந்த காரணமும் இருக்கட்டும், 80% ஆஃப் த கார்டியக் அரெஸ்ட் ஹேப்பன் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல். எந்த ஒரு டாக்டரும் ஒரு பேராமெடிக்ஸும் நர்ஸும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் 80% டெத்ஸ் நடக்குது. இது இந்தியன் ஐசிஎம்ஆர் டேட்டா படி. இதில் முக்கியமாக 50% நடக்கிறது 45 வயசுக்கு உள்ள இளைஞர்கள் தான் அது மெயினாக அஃபெக்ட் ஆகுது. அதோட ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம், பட் திஸ் இஸ் நாட் த வே, ஐ மீன் த போடியம் டு அட்ரஸ். 50% யங்கர் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் அண்ட் ஒன்லி 2%, அதாவது நம்மளுடைய எந்த பப்ளிக் ஸ்பேஸ்லையும் பார்த்தாச்சு கூட less than 2% ஆஃப் த பீப்புள் ஆர் ட்ரெயின் டு டூ அ ப்ராப்பர் சிபிஆர். நம்ம கூட இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ராவல் போகிறோம், அது பஸ் ஸ்டாண்டும் சரி, இல்லை காரில் போகிறோம், இல்லை ஏர்போர்ட் வரோம், ப்ராப்பராக நமக்கு ஒரு சிபிஆர் ட்ரெயின் இஸ் ஒன்லி less than 2%. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 7 lakh people டை. 7 லட்சம் பேர் இந்தியாவில் சடன் கார்டியாக் தான் ஒரு இயரில் மரணப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்டாகரிங் ஃபிகர். நம்ம 140 billion 150 billion, ஸோ வி டோன்ட் பாதர். பட் வென் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லி வரும்போது இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அட்டேர். So this initiative, what we call automated external death, there are 7 rules in sudden cardiac death. One of the important rules is that everybody should know how to resuscitate. பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் நெருங்கினவங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாதவங்களாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி, you should know how to resuscitate. Somebody stops breathing, somebody becomes unconscious, how to resuscitate or how to revive him உள்ளது எல்லாருமே தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, காவேரி இப்போது மேடம் சொன்ன மாதிரி we are initiated or installed some automated defibrillators around this thing. ஸோ அதாவது நாங்கள் எங்களோட டீம் will train all the airport staff. Raja sir has already given permission to continue this training initiative. This is only ஒரு beginning தான். And இந்த மாதிரி miracles will not happen in one day or one week. The training will keep continuing, not only in Chennai, மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி மற்ற ஏர்போர்ட்ஸும் we will actually spread it out. So we taken it as a mission that preventable deaths, எல்லா நோயும் நம்ம we are all human beings, we cannot change lives of all human people or change the destiny of many people, but at least preventable deaths நம்மளால் குறைக்க முடியும்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு we are initiating this. So please give support to this. ஏர்போர்ட் ஸ்டாஃப், அது ஸ்வீப்பிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஏர் க்ரூவாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஸ்டாஃபாக இருக்கட்டும், பேட்சாக சாரோட பெர்மிஷன் படி we will train in batches so that over a period of 1 year or 2 year at least. இப்போ எனக்கு இப்போ இங்கே அரெஸ்ட் வந்து விழுந்தால் there is somebody around among you can come and resuscitate me. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடி
ஸோ ஏடி பேட்ஸ் இருக்கும். இந்த ஏடி பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடி பேட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இட் வில் பி செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி. இந்த பேட்ஸை வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது, எந்த இடத்துல நீங்கள் ஒட்டணுங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இந்த அப்பைக்கல் ரீஜன்லையும் இங்கே வந்து இந்த காலர் போனுக்கு கீழேயும் ஒட்டணும். ஒட்டின பிறகு பட் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரம் த பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுற டைமை ரொம்ப எடுத்துக்கிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் குறைச்சி பண்ணாலும் அவுட்கம் நல்லா இருக்காது. ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ மீண்டும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து இந்த பேட்ச் சும்மா ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அண்ட் தென் யூ ஷுட் ஃபாலோ வாட் தி மிஷின் சேஸ். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணும் கம்ப்ரெஷனை. ஏன் ஸ்டாப் பண்ண சொல்லுதுன்னா ரிதம் அனலைசிஸ் பண்ணுறது. அதாவது வந்து இப்போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரு 4 ரிதம் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து 2 ரிதம் வந்து ஷாக் பண்ண தேவையில்லை, இன்னும் 2 ரிதம் வந்து ஷாக் பண்ணி தான் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷாக்கபிள் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினோட வேலை என்னென்னா வந்து ஷாக்கபிள் ரிதம் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஷாக் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம வந்து பேஷண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் டெல் அஸ் டு ஸ்டாப் த கம்ப்ரெஷன் அண்ட் இட் வில் அனலைஸ் த ரிதம். புரியுது இல்லைங்களா? ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஷாக் கொடுக்கணுன்னா இந்த மிஷினில் பிடிச்சிக்கோ கீழே விழுந்துருக்கும். ஸோ இந்த மிஷினில் வந்து இண்டிகேட்டர் வரும் உங்களுக்கு. இந்த பட்டனில் வந்து நீங்கள் ஷாக் கொடுங்கன்னு சொல்லி இண்டிகேட்டர் வரும். ஸோ அந்த நேரத்தில் ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னென்னா வந்து எவ்ரிபடி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட், சரிங்களா? ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஷாக் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்க போகிற ஆள் வந்து ஷுட் என்ஷோர் தட் எவ்ரிபடி இஸ் கிளியர் அண்ட் சே அவுட் லவுட் எவ்ரிபடி கிளியர்னு சொல்லிட்டு அண்ட் தென் யூ ஷுட் யூனோ ப்ரொவைட் த கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு இமீடியட்டாக வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் இப்போ எவ்வளோ நேரம் கம்ப்ரெஷன் கொடுத்து அதுக்கப்புறம் எப்போ இது ரிதம் அசஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ வந்து அதே சினாரி எடுத்துட்டோன்னா நாங்கள் வந்து பேட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு, கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கோம். மிஷின் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ரிதம் அனலைசிஸ் பண்ணுது, ஷாக் டெலிவரி பண்ணுது. டெலிவரி பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கணும். யூஸ்வலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு மிஷினே வந்து அகெயின் இட் வில் ஆஸ்க் யூ டு ஸ்டாப் த செஸ்ட் கம்ப்ரெஷன், சரிங்களா? இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னா அன்டில் யூ கெட் அ ப்ராப்பர் சப்போர்ட் யூ வில் ஹேவ் டு கண்டினியூ டு டூ. ஓகே. ஸோ ஐ ரிப்பீட் 2 minutes ஒன்ஸ் வந்து அந்த ரிதம் அனலைசிஸ் பண்ணி ஷாக் டெலிவரி பண்ணோம் அண்ட் தென் யூ ஷுட் கண்டினியூ செஸ்ட் கம்ப்ரெஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் எவ்வளோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்கம் வந்து ஃபேவரபுளாக இருக்கும், சரிங்களா? Loving Managing Director Dr. Manivannan sir and Dr. Ayyappan, Director, Medical Director, and Dr. Ajit Pillai. Sir, a warm welcome to you here, along with our media representatives and our associated workforce in the airport. So, many instances have come to our notice, as Dr. Ajit Pillai has told. There was when I understand what is the need and importance of golden hour, these AEDs has come into picture a lot. Though we have many ambulances to take the affected passengers to the nearest hospitals. In fact, in this golden hour, how the lives can be saved, because this, especially due to the medical tourism at Chennai and the ethical practice of doctors, many of the countries near what is sharing the borders look for their medical services at Chennai. So the gateway for these hospitals are Chennai Airport. The passengers who are patients are very common in transiting from Chennai Airport while departure or arrival to this Chennai for their medical assistance. During that time, there are some incidents that we have seen. People lost their life because of the cardiac arrest. And Dr. Ajit Pillai told, it is very painful process to have that information, a shocking information. So he has emotionally expressed how it will affect the psychological state of people who are looking for their near and dear when they are gone out or they are expected to come in. And this is the initiative of Ministry of Civil Aviation to establish AEDs at the airports, knowing that importance of golden hour. And I am thankful to the director of Kaveri Hospitals, sir, our initiative to establish 13 AEDs, automated external defibrillators, which is required for life saving.
And the demo was given by the doctor. I think the media has seen it, how important to use these AEDs and how it can escalate the chances more than 10 times to save the lives in what are the practices that being practiced in the Chennai airport. So we are now proudly announces with Kaveri Hospital Services at the Chennai airport that this airport is geared up to face the medical challenges which are expected while transiting from Chennai airport especially. So the 13 AEDs will be in use at Chennai airport in addition to the medical services being provided by Kaveri hospitals on 24/7 here. In addition to that, we have APHO doctors also who is monitoring the transiting passengers from different scope of medical SOPs. And today, with the introduction of this, Chennai airport is going to have and extend warm support for heart safe services. So your heart is yours, but your safety of heart is ours. That is a promise made by Kaveri Hospitals. Thank you very much, sir. And in turn, today, I am more privileged to be part of this program and witnessing this program of inauguration. And I request you, sir, this training should go on with all the stakeholders who are available here, because we can't expect that the people who are only trained can assist during emergencies. The golden hour, if you can make our people more exposed for these trainings, in turn the services can be utilized in your line of service, professional service. And I am very much thankful once again, and my heartfelt welcome you, sir, for carrying out this initiative. And we promise that Airport Authority will follow your footsteps in extending the medical challenges, especially how to face it at the time of real emergencies. Thank you very much. Airport Director Sonamari, heart is yours and the safety is ours. So airport is yours, passenger safety is ours. Actually, it's our responsibility. Kaveri has been operating 4 centers, and now in the 13 AED வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குறது இந்த செஸ்ட் மசாஜ், மவுத் டு மவுத் ப்ரீத்திங், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி ரெசிஸ்டேஷன் தான் சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஒரு சில பேஷண்ட் இந்த ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிலாம் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் மசாஜ் கொடுத்தாலும் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது ரொம்ப முக்கியம். அதுவும் இதோடது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர், ஏஇடின்னு சொல்கிறது. அது என்ன பண்ணும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். யாராவது ஒரு பேசிக் ட்ரைனிங் எடுத்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றலாம். டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி ஒரு சில காப்பாற்றக்கூடிய பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இறந்து போனாங்கன்னா ஒரு டாக்டராக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவர் எமோஷ்னலாக சொன்னார். தட் இஸ் ட்ரூத். அது மாதிரி நம்ம இங்கே சென்னை வந்து மெடிக்கல் டூரிசம் ஹப். இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நார்மல் பேசஞ்சர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த ஏஇடி டிவைஸ் மூலயமா நம்ம சரி பண்ணலாம். அதை விட முக்கியமானது நம்ம இதுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃபு மிச்சவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வந்து நம்ம யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது ரிப்பீட்டட் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும் எப்படி மசாஜ் கொடுக்கறது, எப்படி ஏஇடி கொடுக்கறது, எப்படி அவங்க லைஃப்பை காப்பாற்றுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுக்க போகிறோம். ஸோ ஐ கேன் அஷ்யூர் தி டைரக்டர் சார், ஏர்போர்ட் இஸ் யுவர்ஸ், த பேஷண்ட் சேஃப்டி இஸ் அவர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ.